சிஎம் விஜய் சாருக்கு எதுவுமே தெரியாது போல. ஒழுங்கா ஆட்சி நடத்த தெரியல, யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு தெரியல, ஒழுங்கா சட்டசபையில எதிர்க்கட்சிகளை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு கூட தெரியல. நீங்க பேசாம என்ன பண்றீங்க? உங்களோட சிஎம் பதவியை இதுக்கு முன்னாடி இருந்தாரே மு.க.ஸ்டாலின் அவர்கள், அவருக்கே விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா ஒன்னொன்னுமே அவரு சொல்லிதான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவரு சொல்லி நீங்க செய்யறதுக்கு பேசாம அவரே ஆட்சி செஞ்சுட்டு போயிடலாம்ல. அதுதானே சரியா இருக்கும். ஏன்னா சிஎம்மா பதவி ஏற்கிறப்ப என்ன சொன்னீங்க? கஜானா காலின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பார்த்தா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய கொடுத்துருக்கீங்க. 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய கொடுத்து வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. கேட்டா கூட்டத்தை கூட்டி நான் யோசிக்கிறேன் மட்டும் சொல்லிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தாய்மாமன் சீரு, தங்கம் தருவேன், சீரு தருவேன், மாசம் வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு 4000 ரூபாய் தருவேன்னு அள்ளி விட்டுருக்கீங்க. இதெல்லாம் எப்பதான் செய்ய போறீங்கன்னு வேற தெரியல. சரி, அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய அவசரமா டக்குன்னு போட்டாரே விஜய், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு தெரியுமா? அந்த கலைஞர் உரிமை தொகை பேரையே மாத்த போறதா ஒரு செய்தி போயிட்டு இருக்கே, அது உண்மைதானா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சிஎம் பதவியேற்பு விழால கஜானா காலின்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சிஎம் விஜய் சார். ஆனா இப்ப பார்த்தா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய கொடுத்திருக்காரு. அந்த 1000 ரூபாயும் அவ்வளவு சீக்கிரமாவா கொடுத்தாரு? அதுக்கு பின்னாடி ஊர்பட்ட காரணமும் இருக்கு, ஒரு அரசியல் ரீதியான உண்மையும் இருக்கு. அது என்னன்னா, அதாவது இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் அடுத்த நாள் ஸ்கூல் போகல, இல்ல ஸ்கூல் போக விருப்பம் இல்லை, இல்லை ஆஃபீஸ் போக விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நைட்டே எமர்ஜென்சி எனக்கு அடுத்த நாள், அதனால நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு மெயிலோ அல்லது ஒரு இன்ஃபர்மேஷனோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி 15ஆம் தேதிக்குள்ள இதுக்கு முன்னாடி அரசு மகளிர் உரிமை தொகை போட்டுட்டு இருந்தாங்க பெண்களுக்கு. அதை 15ஆம் தேதி கொடுக்கணுமேனு டக்குன்னு யோசனை வரவே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி 14ஆம் தேதி நைட்டா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அது என்ன? அதாவது மகளிர் உரிமை தொகையை பத்தி நாங்க ஆலோசனை பண்ணணும், சிந்திக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்பா ஆல்ரெடி இருந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன யோசிக்க போறீங்க? ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த 1000 ரூபாய கொடுங்க, இதுக்கு எதுக்கு கூட்டத்தை கூட்டி யோசனை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயோ இவர் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாரே அப்படிங்கறனால டக்குன்னு சிஎம் சார் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய போட்டு விட்டாரு. சரி, ஓகே. இப்போ மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்னனால ஒரு பக்கம் 1000 ரூபாய் போட்டாலும் இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் என்ன சொன்னாரு? 2500 ரூபாய் தருவேன்னு சொன்னாரு. இதை நம்பி, அதாவது இந்த வீட்டுல இருந்தாங்க தெரியுமா, இந்த விஜய் சொன்னார் தெரியுமா, என் நண்பா நண்பீஸ் குட்டீஸ்கள் எல்லாமே உங்க வீட்டுல இருக்கவங்கள ஓட்டு போட வைங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள ஓட்டு போட வைக்கிறதுக்கு, அதாவது பெரியவங்கள ஓட்டு போட வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? இந்த குழந்தைங்க ஓரளவுக்கு அடல்ட் ஏஜ்ல இருக்கவங்களா, அம்மா உனக்கு மாசம் 2500 ரூபாய் நம்ம விஜய் அண்ணா தருவாரு, அதனால எப்படியாவது ஓட்டு போடுன்னு கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சாங்க. இவரை நம்பி ஓட்டு போட்டவங்க இந்த மாசம் 2500 ரூபாய் வரும்னு பார்த்தா 1000 ரூபாய் தான் வந்திருக்கு. இதனால மகளிர் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. 1000 ரூபாய் கிடைச்சது உதவியா இருந்தாலுமே அது மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இவர் என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்தது 2500 ரூபாய் தரனாரு. ஆனா 2500 ரூபாய் கொடுத்தாரா? கொடுக்கவும் இல்லை, ஒன்னும் இல்லை. பழைய 1000 ரூபாய் ஸ்கீமையே கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஆனா இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கஜானா காலின்னு சிஎம் பதவி ஏற்பிலேயே உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா இப்ப 1000 ரூபாய் போட்டிருக்காரு. இந்த 1000 ரூபாய் எங்க இருந்து வந்ததுன்னு பலருக்கும் இப்ப கேள்வியா இருக்கு. இதுக்கு மத்தியில் என்னன்னா, பெண்கள் எல்லாருமே இந்த 1000 ரூபாய வாங்கினாலுமே 2500 ரூபாய் சிஎம் போறேன்னு சொன்னாரே, அதை காணமேன்னு சொல்லி பலரும் அதிருப்தியில இருந்திருக்காங்க. அந்த அதிருப்தியை சோசியல் மீடியாலையும் வெளியிட்டு இருந்தாங்க. இது பெரிய பேசு பொருளாகவே உளவுத்துறைன்னு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது சரி வராதே, இது இப்படியே போச்சுன்னா சிஎம் பதவிக்கு வேட்டு வச்சிரும் போல இருக்கே அப்படிங்கறனால டக்குன்னு போயிட்டு சிஎம் விஜய சந்திச்சு, சிஎம் விஜய் சார் நீங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு மறுசீரமைப்பு கூட்டத்தை எல்லாம் அப்புறமா ஒத்தி வச்சுட்டு அந்த 1000 ரூபாய போட்டு விடுங்க, இல்லைன்னா உங்க ஆட்சி கவிழ்றது கூட பெரிய வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு அதை பண்ணுங்கன்னு சொல்லவே, என்னடா அது பெரிய தலைவலியா போச்சு, அப்போ உண்மையாவே நம்மளுக்கு ஆட்சி செய்ய தெரியலதான் போல இருக்குன்னு அவரே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னு தெரியல. ஸ்டாலின் ஒரு பக்கம் பிரஷர் பண்ண, இன்னொரு பக்கம்
பக்கம் உளவுத்துறை வந்து சொல்ல ஐயோ நம்ம ஆட்சி கவிழ்ந்துரும் போல இருக்குன்னு சொல்லி டக்குன்னு போய் 1500 மகளிர் உரிமை தொகையா போட்டிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலுமே இதுக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்சப்ப கூட அம்மா உணவகத்தோட பேரை மாத்தாம அப்படியே வச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னா அதன் மேல ஒரு மரியாதை, மக்கள் பயனடைகிறாங்க, யாரு பேர்ல இருந்தா என்ன, எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் கிடைச்சா போதுன்னு அம்மா உணவகத்தை அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனா அந்த தாவேக்கா அரசு என்ன பண்றாங்க, இப்போ ஒரு புது பிளானை ஒண்ணு தீட்டிருக்காங்க. அந்த மறுசீரமைப்பு கூட்டம் 2500 ரூபாயை தர்றதுக்கான்னு தெரியல, ஆனா வேற ஒரு வேலையை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அந்த பேரை தூக்கிட்டு வேற ஒரு பேர் வைக்கிறதுக்கா பிளான போட்டுட்டு இருக்காங்க. மேபி விஜயோட பேர்ல கூட அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு தானே ஸ்டாரு, அவரை நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அவங்க கட்சிக்காரவங்களே சொல்றாங்களே. அதனால விஜய் மகளிர் உரிமை தொகைன்னு பேரை மாத்துறது கூட கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு, என் தலைமையில மட்டும்தான் இந்த ஆட்சி அமையும், ஆட்சி நடக்கும், நான் மட்டும்தான் இங்க ஒரே சென்டர் வேற சிஎம் பதவி விழால அடிச்சு பேசியிருந்தார்ல. அப்ப கண்டிப்பா அந்த கலைஞர் உரிமை தொகைங்கிறத கலைஞரை தூக்கிட்டு விஜய் மகளிர் உரிமை தொகைன்னு மாத்தி வைக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரிதான் ஒரு பெரிய பேசுபொருள் போயிட்டு இருக்கு. அதாவது இவங்களுக்கு எப்படி ஆட்சி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறவங்களுக்கே துரோகம் பண்ற அளவுக்கு தான் தாவேக்கா அரசு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கஜானா காலி காலின்னு சொன்னார்ல, கஜானா காலி பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னவரு இப்ப எப்படிங்க தொடர்ந்து நலத்திட்டங்களா அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. சமீபமா கூட அரசு ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு 58% இருந்த அகவிலைப்படி 60% உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இல்ல, எனக்கு புரியல, கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டா எப்படி உங்களால இந்த 2% ஏத்தி கொடுக்க முடியும்? இது உங்களுக்கே லாஜிக் இடிக்கிற மாதிரி தெரியலையா? அதாவது இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒழுங்கா இவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியலன்னு தான் தெரிய வருது. எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்? இந்த ரத்தன் பண்டிட் மாதிரியான ஜோசியக்காரங்களை கூட வச்சிருந்தா அவருக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, ஆட்சி நடத்தணும்னு தெரியாது, வெறும் இந்த மேஜிக் வேர்ல்டுல வாழ்ற மாதிரியான வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கூட இருக்க ஆட்கள் அந்த மாதிரி இருந்தா எப்படி வந்து சிஎம் விஜய் அவர்களால ஒழுங்கா ஆட்சி நடத்த முடியும்? அதாவது கஜானா காலின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சைலண்டா சில நலத்திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அறிவிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த பொய்ய சொல்லணும்? சரி, திமுக ஒண்ணுமே பண்ணலைன்னா எதுக்கு இந்த மகளிர் தொகையை கொடுக்கணும்? அதுவும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாயை எதுக்கு கொடுக்கணும்? 2500 ரூபாயை கொடுத்துருக்கலாம்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, திமுக அரசு நல்லா தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஆனா அவங்க எதுவுமே பண்ணலைன்னு பொருளையை கிளப்பி விட்டு ஆட்சியை பிடிச்சா சரியா இருக்குங்கிறதான் இந்த தாவேகாவினரோட ஒரு முக்கியமான குறிக்கோளா இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஜோதிடர் ரத்தன் பண்டிட் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காரு, விஜய் இப்ப சிஎம்மா இருக்காரு இல்லைங்க, அவரு பிஎம் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னடா அது புது ட்விஸ்டா இருக்குன்னு யோசிக்கிறப்பதான் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது மோடி அவர்களோட ஜாதகமும் விஜய் அவர்களோட ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டுமே வந்து எந்த டிஃபரெண்ட்டுமே இல்லாம இருக்கு, அதனால விஜய்க்கு பிஎம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது கொஞ்சமாவது அரசியல் ரீதியா யோசிக்கணும். அரசியல் ரீதியா யோசிக்கிறவங்களை கூட வச்சாலாவது இந்த மாதிரி தப்பான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாம இருப்பாங்க. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, கொள்கை எதிரி பாஜகனா அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாங்க. அப்ப கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய மோடியை வச்சு கம்பேர் பண்ணி மோடியோட ஜாதகமும் விஜய் அவர்களோட ஜாதகமும் ஒன்னா இருக்குன்னு அள்ளி விட்டுருக்காரு. விஜய் அவர்கள் பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு. அதாவது கட்சினா என்ன, கட்சி கொள்கைனா என்ன, கட்சி என்ன ஸ்டாண்டில் இருக்குன்னே தெரியாதவரை தூக்கி கொண்டு போய் அரசு அதிகாரியா உட்கார வச்சு வாபஸ் வாங்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஆட்களை கூட வச்சிருந்தா விஜய்க்கு என்ன ஒரு தெளிவு இருக்கும்? அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, திமுக அரசு நல்லா தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஆனா எதுவுமே பண்ணலன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டு இப்போ உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அதே திமுக கட்சி சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளையும் இப்ப விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பேசாம மு.க. ஸ்டாலின் அவர்களையே சிஎம்மா உட்கார வச்சிருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2500 ரூபாய் விஜய் தருவாரா இல்லையா? அந்த தாய்மாமன் சீரு, தங்கம், வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய்லாம் தருவேன்னு சொன்னார்ல, அதெல்லாம் தருவாரா இல்லையா? உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.